ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனது இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக், ரமதான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. நல்லபடியாக ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு ரமதான் கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் எனது ரமதான் நல்வாழ்த்துக்கள். ரமதான்னாலே பிரியாணி தான் ஸ்பெஷல் இல்லை? அந்த சீரக சம்பா பிரியாணி நான் அன்றைக்கி செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எல்லோரும் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்னென்னு தெரியும். தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாதிக்காய் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா, கர்டு, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸ் 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி பாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேக்ஸாக இருந்தாலும் சரி, குக்கராக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம், வச்சுக்கோங்க. இப்போ இதை பிரியாணி குக்கர்லேயே செய்யலாம். ஆனால் அது பிரியாணி குக்கர் விசில் விடாமல் இதுலேயே தம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் குக்கிங் ரீஃபைன் ஆயில். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 to 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ தாளிக்க தேவையான அந்த பட்டை வகைகள்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டிப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுல. அது என்னென்னா, இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூடவே ஒரு 3 கேஷ்யூ நட், ஒரு 3 பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த தோல் மட்டும் தனியாக வந்துடும். அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பால், தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும், அந்த பால் கொஞ்சம் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதே இதுதான். ஓகே, இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வதங்கட்டும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பிரியாணி டேஸ்ட்டாக வர்றதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். அட்லீஸ்ட் 15 மினிட்ஸாவது எடுக்கும் அந்த பொன் வறுவல் வர்றதுக்கு. அந்த வறுவல் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் போடும்போது அதில் எண்ணெய்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது உறிஞ்சிக்கும் வெங்காயம். அதுக்கப்புறம் இந்த பொன் வறுவல் வரும்போது என்ன ஆகும்னா, அங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் தெரியுது பாருங்கள், தலை அந்த உறிஞ்ச எண்ணெயெல்லாம் திருப்பி வெங்காயம் வெளியே விட்டுரும். அப்போ அந்த எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த அளவு கூட கிடையாது, இதுக்கு அடுத்தது ஒரு பொன் வறுவல் வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். இதுதாங்க பிரியாணிக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் என்னென்ன போட்டு அரைக்கணும்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இது போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தோடனே ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். பேஸ்ட் மீன்ஸ் ஓரளவுக்கு திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 4 பேர் தான் எங்கள் வீட்டில், நீங்கள் 5-6 பேர் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்பவும் சேர்த்தா ஒரு மாதிரி சாதமும் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அப்புறம் புளிப்பு ஸ்மெல்லும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்க்குறோம்ல, அதனால் புளிப்பு அதிகமாகிடும். நான் வந்து ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளி ஒரு ஆஃப், மொத்தமே 1.5 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லோரும் சிக்கன்லாம் போட்டுட்டு புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் தக்காளி போடுவீங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா முன்னாடியே போட்டுடுவேன். இதுக்கப்புறம் தான் நான் சிக்கனே எடுத்துக்குவேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி தாங்க எடுத்திருக்கேன். நார்மலி பிராய்லர் சிக்கன் கோழியில் தான் பிரியாணி செஞ்சுருப்போம். நாட்டுக்கோழியில் குழம்பு தான் வச்சு நிறைய சாப்பிட்ருப்போம். பட் நான் நாட்டுக்கோழி பிரியாணி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழியை கொஞ்சம் வேக வச்சுடுங்க. ஃபுல் பாயில் பண்ணாமல் ஒரு 3/4 வேக்காடு வரைக்கும் வேக வச்சுடுங்க. மீதி வந்து பிரியாணியில் சாட்டே பண்ணும்போது அது ஃபுல்லாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பிரியாணி செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ரிமைனிங் பொருள் புதினா ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரியாணியோட டேஸ்ட் நல்லா வரதுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறதுக்கெலாம் கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல் உப்பு என்ன பெருசாக டேஸ்ட் கொடுத்துட போகுதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது தாங்க பெரிய விஷயமே. கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களோ, அதாவது நார்மல் ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த வாட்டி கல் உப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கப் கர்ட் எடுத்திருக்கேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சில பேர் வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பிறகே போட்டுக்குவீங்க கர்டு, பட் நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா பைண்ட் ஆகிக்கும். ஆல்ரெடி நம்ம மசாலா இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம்ல, இது கூட வந்து கர்டு நல்லா பைண்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். பட் இப்போது இது கூட ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன போடலான்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 4 to 5 பட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 5, 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஃபைன் பவுடராக வரும். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கொரன்னு இருந்தாலும் ஓகே, பட் ரொம்ப கொரன்னு வேண்டாம். கொஞ்சம் ஃபைன் பவுடராக வர அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ சிக்கன்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வைப்போம்ல தண்ணி கொதிக்கிறதுக்கு, அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை தண்ணி கொதிச்சுட்ருக்கும் போதும் நீங்கள் போட்டுக்கலாம். இது தாங்க பிரியாணியோட சீக்ரெட் டேஸ்டியாக வர்றதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த பிரியாணி பவுடரையும் கரம் மசாலாவையும் ஒன்றா கலந்துட்டேன் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு. பட் நீங்கள் தனியாக ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி சிக்கன் வேக வச்சதால் எனக்கு ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துருச்சு. அதனால் நான் சும்மா ஒரு 5 minutes மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிட போகிறேன். நீங்கள் பிரியாணி இந்த பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாம் சாட்டே பண்ணி முடித்ததுக்கப்புறமும் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறவங்களும் இருப்பீங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்வளோ கப் அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற தண்ணியை முதலே மெஷர் பண்ணி ஊற்றிட்டு அது பாயில் பண்ண விட்டுடுவேன். நல்லா பாயில் அதுக்கப்புறம் தான் அந்த ரைஸே ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 3 cup ரைஸ் எடுத்திருக்கேன். 3 cup ரைஸ்க்கு 6 cups ஆஃப் வாட்டர். நான் வந்துட்டு 1 glass சீரக சம்பா அரிசிக்கு 2 glass தண்ணி. ஏன்னா நான் விசில் விட போகிறதில்ல, தம் தான் வைக்க போகிறேன். அதனால் 1 glass அரிசிக்கு 2 glass தண்ணி. ஸோ நான் 3 cups ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 6 glass தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 cup கூட போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. 6 cups ஆஃப் வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேன். அது நீங்கள் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து, சம்டைம்ஸ் பிரியாணி சொதப்பல் ஆகிறதுக்கு இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டும் அதிகமாகிடும், இல்லைனா தண்ணி கொஞ்சமாக இருக்கும், ரைஸ் அதிகமாகிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா பாயில் பண்ண விடணும். ஒருவேளை நீங்கள் சிக்கன் பாயில் பண்ணி வைக்காமல் டேரெக்டாக போட்டிங்கனாலும் இந்த தண்ணி கொதிக்கும் போது சிக்கன் வந்து கொதிஞ்சிரும். நான் அந்த சொன்ன இல்லைங்க மசாலா, அந்த மசாலா இதுதான் பிரியாணி மசாலா. மொத்தமாக போட்டுறாதீங்க, எவ்வளோ தேவைக்கேற்ப போட்டால் போதும். மொத்தமாக போட்டாலும் ஒரு பிரியாணியோட டேஸ்ட் மாறிடும். நீங்கள் அந்த பவுடர் அரைக்கிறீங்கல்ல, அதுலேருந்து 1 spoon or 2 spoon மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இந்த தண்ணியை வந்து கொதிச்சுட்டு மூடி வச்சுட்டு ரைஸ் போடும்போது பார்க்கலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதாவது நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு கொதிக்குதில்ல, அந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் வந்துட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் சில பேர் ஊற வைப்பீங்க. அந்தளவுக்கு வேண்டாங்க, சாதம் குழஞ்சிரும். நான் வந்துட்டு மேக்ஸிமம் 10 to 11 minutes அவ்வளோதான் ஊற வைப்பேன். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். 10 to 11 minutes அவ்வளோதான் ஊற வைப்பேன். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருக்காது. 10 to 11 minutes வச்சுனாலே போதும். அவ்வளோ அளவுக்கு அரிசி ஊறினாலே போதும். சாப்பாடு நல்லா உதிரியாக பூவாக வரும். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வைக்கிற அந்த டைமிங் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு உதிரியாக இருக்காது ஹோட்டல் ஸ்டைலில். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வெயிட் வைக்க வேண்டாம் தட்டுக்கு, மூடிக்கு. நம்ம தம் போடுவோம்ல, அந்த டைமில் வெயிட் வச்சா போதும். எல்லாருமே செய்வீங்க, பட் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேனோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு.
நான் தம் போடுறது உங்ககிட்ட காமிக்கல. ஒரு அரை பதம் வெந்துடும் சாதம். அரை பதம் கிடையாது, 3/4 பதம் அளவுக்கு சாதம் வெந்துடும். வெந்துட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி மட்டும் சைடில் இருக்கும். அது தண்ணி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் தண்ணி. அந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி சாப்பாடை நல்லா கலரி விட்டுட்டு, உடையாமல் கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மேலே நல்லா வெயிட் வைங்க. நான் கீழே தோசைக்கல் அதெல்லாம் எதுவும் வைக்கலை, வெயிட் வைங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அடுத்த 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும். வச்சிங்கன்னா தான் அந்த தம் போடுற ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே சாதம் இப்போ நீங்கள் காமிக்கிறல வீடியோவில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பூவாக அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் ரைஸ் வந்துட்டு பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி தனியாக வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் வைக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பூவாக உதிரி உதிரியாக இருக்குல்ல. இது கூட சைடிஷ் இன்றைக்கி நாங்கள் ரைத்தா வச்சு தான் சாப்பிட்டோம். மீண்டும் ஒரு முறை எனது இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ முதல்ல எடுத்தாச்சு, போஸ்ட் ஆகிறது லேட் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. பாய்.